வேண்டும் ஜீவகாரணிகளுக்கும் ஆகிய இந்த நூல் வேண்டும். ஜீவகாரணியத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்போ அறிவு மங்கி இருக்கு, கொனைக்கேடு இருக்கு, பொறாமை இருக்கு, வறுமை இருக்கு, கடன் சுமை இருக்கு, யானை என்ற கருவம் இருக்கு, ஜாதி வெறி இருக்கு, மத வெறி இருக்கு, பிற மதிச்சு பேச மாட்டேங்கிறோம். இதெல்லாம் கொனைக்கேடு தானப்பா, மீண்டும் பெரிய வருமே, அதுக்கு என்ன செய்யணும்? இத்தனையும் உடச்சரிக்கலாம். பேராசை, பொறாமை, புறங்கூறுதல், பிறர் மதியாமை, அவதித்தல், கொடூரமான கோபம், வெளியே தாங்க முடியாத கொடுமையான கோபம், இதெல்லாம் பாவத்து சின்னங்கள் தான். என்ன செய்யலையா? என்ன அதுக்கு என்ன எவ்வா? என்ன வேற வழியே இல்லை. இதுக்கு என்ன அப்படின்னா, உயிர் கொலை செய்யாதே, எந்த உயிரையும் கொள்ளாதே. சரி, அதுக்கு ஆசை இருக்கணுமே. ரமணி சாமிகளே, நான் உயிரையை எந்த உயிரையும் கொள்ளாத இருக்கு, நீ தான் பருள் செய்யணும். அப்பா, எனக்கு இப்போ ஒரு உயிர் கொலை செய்தல் நாட்டை இருக்கப்பா, அது கண்டு இறக்கம் செய்ய வேணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். அது செய்கிறோம். சரி மகனே பார். அது மட்டும் இல்லையா, நான் என்ன பாவம் செய்தனோ பாவி, புலாலை சுவைத்து உண்ணுகின்றேன், என்ன குற்றமோ, என்ன பாவம் செய்தேன், நான் என்னையா பாவம் செஞ்சேன் என்று நானே கேட்டிருக்கிறேன். என்ன பாவம் செய்தேன், என்ன பாவம் செய்தேன்? இந்த புலாலை சுவைத்து உண்ணுகின்றேனே, மீண்டும் பிறகு வருமே, ஐயோ பாவம், மீண்டும் பிறகு வரும் ஐயா, என்னையா செய்வேன்? நீ செய்த பாவம்தான், அதுதான் புலாலை சுவைத்து உண்ணுகிறாய். மகனே, பயப்படாதே, யானே அதை மாற்றி தருகிறேன் என்றார். என்னை போல் புலால் உண்ணுவதில் யாரும் இருக்க முடியாது. அப்படி சுவைத்து சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன், நான் செய்த பாவம் அதை சுவைத்து சாப்பிட்டேன். ஆசானை கேட்டேன், என்ன பாவம் செய்தேன் தாயே, இந்த புலாலை சுவைத்து உண்ணுகின்ற கொடிய வன்மானம் எனக்கு என்றாய் என்றேன். அஞ்சியல் மகனே, அந்த பழக்கத்தை உடைத்து தருகிறேன் என்றான். அவரும் ஆசையாக அந்த வாய்ப்பை பெற்றேன். அப்போ பிறகு என்ன என்னையா ஒவ்வொரு குணமாக உடைச்சி வெளியத்துக்கு ஆசானை கேட்டு தான் வந்திருக்கிறேன்.